பசி புல்லு பசி. பொறுமையாக சாப்பிடு, பால் குடிக்கணும்ல. நான் பாலை ரெடி பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 பேருக்கு என்னென்ன பேராக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க. நாங்கள் 3 1 2 3 4 இதோ உட்காந்துருக்காங்க. இங்கே வாமா, இங்கே வா, 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 வா, இப்படியா வா, கொஞ்சம் வச்சு கொடு. ஒருத்தருக்கு பசி முடிஞ்சிடுச்சு, சாப்பிட்டாரு. அடுத்தது சாப்பிடாரு. அவனை எடுக்காத கூட என்ன, அவன்கிட்ட எடுக்காத. இங்கே வா. எடுக்காத, இங்கே வா. போதும், அழகி வயிற்றுக்காகாது, போதும். இந்த 2 மாசிக்கு நிற்கிதுங்க. ஏப்பா கருப்பு, சாப்பிட்டியா? போதுமா? நீ அவன்கிட்ட போய் வாங்குவாங்க பார்த்தியா? சவுண்டு கொடுத்தானா இந்த இதை நீ சாப்பிடு, நீ சாப்பிட்ற, நீ சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நானும் சாப்பிட்டு முடிக்க போகுது. எல்லாருமே சவுண்டு இல்லாமல் கரெக்டாக அதுக்கான ஃபுட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா எதுவும் கத்தாது. நாங்களும் அப்படி இப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் பார்த்துக்கிட்டு. ஏன்னா எங்கிட்ட சின்ன பிள்ளையிலேருந்து தான் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பிட தான் அதுவும் சாப்பிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியல. இந்த ஃபுட்டை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கு முழுதும் அது இருக்குங்க. எல்லாம் வந்து வயிறு ஃபுல்லாகிடும். அது ஊறிக்கிட்டு அது பசி எடுக்காது. எல்லா விதமான சத்து சுகம் எல்லாமே அதிலே இருக்குது. அது இப்போ தான் பிடிச்சிருக்கு. நான் வாங்கி 2 நாள் ஆச்சு. இப்போ வேறு எதுவும் நம்மகிட்ட கேட்கவே இல்லை. கரெக்டாக சாப்பிடும், கரெக்டாக போய் படுத்து வாங்கிடும். நைட்டு தாங்க சேட்டைகள்லாம் தாங்கலை. இப்போ இதோடது வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு ஒன்றும் தண்ணி பக்கத்தை வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பாலாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அதோடக்கு இந்த ஊறி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு அந்த பால் கரெக்டாக இருக்கும். பாலையும் நீங்கள் டக்குன்னு பச்சை பாலை ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக சூடு பண்ணி ஊற்றுங்க. ஒரு 60% பாலாக இருக்கும், 40% தண்ணியாக கலந்து ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோடக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வீடெல்லாம் எங்கேயும் சுத்தமாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்ணாமன்னு கொடுத்தீங்கன்னா வீடை நமக்கு 2 வேலையை ஆக்கி விட்டுருவாங்க. போதுமாப்பா? குடிங்க குடிங்க குடிங்க. நீ குடி. நீ என்ன குடிடா, நீ தான் குடிக்கணும். குடி, பால் குடி, பால் குடி, குடி 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 குடி, பால் குடி. நீ அம்மா வந்தா குடிங்க குடிங்க குடிங்க. அம்மா தான். குடிங்க குடிங்க. கருப்பு வாடி, இந்த பால் குடி வா. இன்னும் இவங்க சாப்பிட்டு பிடிக்கல. அந்த பத்தலை புழுக்குப்பா. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம வேறு எந்த பொருளுக்கும் நமக்கு வேலை இருக்காது. கரெக்டாக இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு அவ்வளோ வாஷ் பண்ணாலும் தேவையில்லை. ஒன்ஸ் 2 நாள் ஒரு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் கழுவி வச்சிங்கன்னா டப்பா வேறு டப்பாவில் அந்த வடையை நோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் மாற்றி கழுவிகளே ரொம்ப சுத்தமாக நல்லா கழுவி 40 கிராம் சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் கழுவிட்டே இருந்தீங்கன்னா முடியாது. பால் மட்டும் நீங்கள் அந்த இடத்துல வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சா மட்டும் தான் பால் குடிக்காது. பழசனி வச்சிங்கன்னா தொடவே தொடாது. இப்போ வச்சிங்கன்னா இந்த பால் ஒரு 2 மணி நேரத்துக்கு இருந்தால் குடிக்குங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது தொடவே தொடாது. பால் உடஞ்சி போய் அப்படியே கிடக்கும், தட்டு அப்படியே தான் இருக்கும், இறங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் எப்படின்னா ஃபுட்டு கொடுக்குறீங்க, என்னென்ன பேர் பிள்ளைக்கு வச்சுருங்க சொல்லுங்கள், கரெக்டாக பார்ப்போம். பாய்.